ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்லி பூவை பற்றி தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் அல்லிப்பூ, அல்லி இலை. இது வந்து தொட்டி போன்ற அமைப்பில் இருக்கிறது. பூக்கள் என்ன பாருங்க, இது வந்து முட்டு, இலை முட்டு. இது தண்ணீரில் தான் வளரக்கூடிய ஒரு செடியாகும். இந்த நீர்வள தாவரங்கள் வெப்பமண்டல சூழலில் செழித்து வளரக்கூடிய ஒரு பூ அல்லிப்பூ. பார்ப்பதற்கு தாமரைப்பூ போன்ற இது காணப்படும். இலைகளை பார்க்கும்போது சற்று வேறுபட்டு காணப்படும். ஆகவேத்தான் அல்லி விலை என்று அழைக்கிறார். இன்றைக்கி நம்ம வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. இது ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். பர்ச்சேசிங் பண்ண டேட்லேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே வீட்டுக்கு பொருட்கள் சேஃபாக வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம கீழே தெரிஞ்ச ஆட்களை யாரையும் அறிமுகப்படுத்தினா அதுக்கு தனியாக ரிவார்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நாம் அந்த பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணதற்கு ஏற்றாற் போல் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அந்த பொருட்களை நம்ம ஆர்டர் போட்டு அது வாங்குவதற்கு ஏற்றாற் போல் தனித்தனி கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நம்ம சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையானது. மட்டும் இல்லை, விலை மலிவாகும். இந்த அல்லி பூக்களை பற்றி நம்ம பார்ப்போம். இது அழகுக்காகவும் தோட்டங்கள், குட்டைகள், குளங்கள் போன்றவற்றில் இது பயிரிடப்படுகின்றது. இதனுடைய தண்டு பகுதி, இதனுடைய வேறு பகுதி முழுமையாக தண்ணீரில் இருக்கும். அதனுடைய இலைப்பாகம் தான் நமக்கு தெரியும். இது இந்த குளத்துக்குள்ளேயே வந்து மீன்களையும் பிடித்து வளர்க்கிறார்கள். பாருங்க, மீன்கள்லையும் அது தண்ணி வந்து நல்ல ஒரு தண்ணியாக இருப்பதற்காக மீன்களையும் பிடித்து வளர்க்கிறார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்காகவே மீன்களையும் பிடித்து வளர்க்கிறார்கள். பாருங்கள், அதனுடைய செடிகளுக்கு உள்ளாக சென்று வரும்போது அழகுக்காக இது மீனாக வளர்க்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பல்வேறு கலாச்சாரங்களில் அல்லி மலர்கள் பெரும்பாலும் தூய்மை மற்றும் ஆன்மீகம் அடையாளத்துக்காக தான் இந்த அல்லி மலர்களை வளர்க்கிறார்கள். 3 நிமிஷம் தவறாமல் சேற்றில் வேர்கள் தோன்றி இது வளர்கின்றது. அவற்றின் பூக்களும் இலைகளும் வந்து நீரின் மேற்பரப்பில் தான் காணப்படும். நம்ம வந்து வேறெல்லாம் பார்க்கறது கடினம். அதனுடைய இலைகளையும் அதனுடைய பூக்களையும் தான் நம்ம பெரும்பாலும் நாம் வந்து பார்க்க முடியும். அதனுடைய பூக்களின் வண்ணங்கள் வந்து வேறுபட்ட கலரில் காணப்படும். வீடியோ முழுமையாக பாருங்கள்.